விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளரின் பெயரை கண்டு கிடுகிடுத்து போன திமுக. பேரன்பிற்குரிய தொப்புள் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் அவங்க வேலாமுருகார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாமக 2ஆம் இடத்திற்கு போட்டியிட வெற்றிக்காக களமிறங்குறாங்க என்பதை நிரூபிக்கின்ற வண்ணம் தன்னுடைய வேலையை வேகப்படுத்தியிருக்கிறாங்க. எத்தனை காலத்திற்கு பெண்ணாக இடைத்தேர்தலையே வரலாற்றில் சொல்லிட்டு இருக்கிறது. இனி வரலாற்றில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இடம் பிடிக்கும். ஆளுகின்ற திமுகவையும் ஆண்ட அதிமுகவையும் வீழ்த்தி பாமக சாதனை படைத்தது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற வேட்கையோடு ஒரு வெற்றி வேட்பாளரை தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார். அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் அந்த தொகுதி முழுக்க பரிச்சயமானவராக இருக்க வேண்டும். அந்த தொகுதி மக்களுக்காக அரும்பாடுபட்டவராக, அந்த தொகுதி மக்களோடு மக்களாக கலந்திருப்பவராக, ஒரு போராளியாக இருக்க வேண்டும் என்கின்ற ரீதியில 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு தண்ணி காட்டிய நபரான திரு பனையபுரம் சி அன்புமணி அவர்களை களத்துல இறக்கி விட்டிருக்கிறாரு தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். யார் இந்த அன்புமணி அவர்கள் என்று பார்த்தா, பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காலம் முதல் மருத்துவர் ஐயா அவரோடு இணைந்து அத்தனை போராட்டங்களையும் கலந்து கொண்ட மாபெரும் போராளி. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல் நபராக வந்து நிற்கக்கூடிய ஒரு ஆளுமை. தொகுதி முழுக்க பரிச்சயமானவர். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பனையபுரம் கிராமத்தை சார்ந்த சி அன்புமணி அவர்கள் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்ற போது எவரும் எதிர்பார்க்காத வண்ணம் 45,000 வாக்குகளை பெற்று திமுக அதிமுகவிற்கு அதிர்ச்சியை கொடுத்தவர். அவரை மீண்டும் பாமக களத்தில் இறக்கியிருக்கு. பாமக தொண்டர்கள் அத்தனை பேரும் 2ஆம் இடத்திற்கான போட்டி அல்ல, நமக்கான முதல் இடத்திற்கான போட்டி. திமுக அதிமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் களம் இறங்கியிருக்கிறார்கள். வேட்பாளர் அறிவித்தது முதல் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை அந்த தொகுதி எட்டியிருக்கு. நிச்சயமாக அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது மட்டும் உறுதி. சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 6ஆக உயரப்போகின்றது. நன்றி.